சிலுவையிற்கு அர்த்தம் என்னவென்றால் மரணத்திற்கு பின்பாகவும் நமக்கு ஒரு வாழ்வை, ஒரு சுகமான வாழ்வை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் என்பது அர்த்தம். சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். We greet you all in the name of Jesus, who can turn all your impossibilities into possibilities. கர்த்தர் உங்களை சுகமாய் வழி நடத்தி கொண்டு வருகிறார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். I believe in the Lord that God has been leading you wonderfully. உங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் சபையின் சார்பாகவும் ஏஞ்சல் டிவி சார்பாகவும் உயிர்த்தெழுந்த நாள் நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். We greet you a blessed resurrection day on behalf of our family, on behalf of our church and Angel TV. உங்களுடைய உற்றார் உறவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்ல மறந்துடாதீங்க. Do not forget to convey our wishes to all your near and dear ones. தூர தேசத்தில் உங்க பிள்ளைங்க இருப்பாங்கன்னா அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை அறிவிக்க நீங்கள் மறந்து விடாதீர்கள். If your children are living in a far country, please do convey our wishes even to them. இது ஒரு பெரிய பண்டிகை நாள். It's a great day of celebration. உலகமே இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. The entire world is celebrating this day. பெரிய சந்தோஷம் இருதயத்துல. There's a great joy in the heart. நான் விடுதலையாக்கப்பட்டவன். I have been delivered. ஆனால் இந்த சந்தோஷம் இன்னைக்கு மாத்திரம் இல்ல. But this joy is not just for today. அது என்றைக்கும் இருக்க வேண்டியதா இருக்கிறது. But it should remain forever. இந்த உயிர்த்தெழுந்த நாளின் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்னவென்றால், what is the importance of this resurrection day? இந்த குட் ஃப்ரைடே என்கிற ஒரு நாள் வருது பாத்தீங்களா? There is a day that called Good Friday. அது நிரந்தரம் இல்லை என்பதின் அதற்கு அர்த்தம். That means that this day is not forever. உங்களுடைய கவலையின் நாட்கள் நிரந்தரம் இல்லை என்பதற்கு அதற்கு அர்த்தம். It means that the days of your sorrow are not permanent. உங்களுடைய நோய்களின் நாட்கள் அது நிரந்தரம் இல்லை என்பதற்கு அது அர்த்தம். It means that the days of your healing are not permanent. குடும்பத்தில் சமாதான இன்மைக்குள்ள சென்று கொண்டிருக்கலாம், அதுவும் நிரந்தரம் இல்லை என்று அதற்கு அர்த்தம். Maybe you are going through a peaceless situation in your family, even that is not permanent. சில நேரத்தில் வேலை வாய்ப்புகள் இல்லாமல், வருமானத்திற்கு வாய்ப்பில்லாமல் ஒரு சூழ்நிலை நீங்கள் காணப்படலாம், அதுவும் நிரந்தரம் இல்லை என்று அதற்கு அர்த்தம். It means that even maybe you are going through a situation of no job and there is no income for your family. This situation is not permanent. இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக பேசுகிற அந்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். Let's turn our attention to the promised word that God has for you today. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். Let's read 1 Corinthians chapter 6 verse 14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். And God both raised up the Lord and will also raise us up by his power. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். God raised up the Lord by his power and he will raise us up also. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே உயிர்ப்பிக்கும் தேவனுடைய வல்லமை இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. The same resurrection power of God that rose up Jesus from the dead is at work even today. நமக்காக ஒரே பேரான குமாரனை தந்தருளி தேவன் இவ்வளவாய் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். He gave his only begotten son for us and he loved the world so much. இன்னைக்கு உங்களிடத்துல கேட்பேனால் எத்தனை பேருக்கு இங்கிலாந்து பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் கை தூக்குவீங்க. If somebody asks you how many of you like England, many of you would raise your hands. சில பேரிடத்துல எத்தனை பேருக்கு ஊட்டி பிடிக்கும்னு கேட்டா अनेक பேர் கை தூக்குவீங்க. If somebody asks you how many of you like Ooty, many of you would raise your hands. ஆனா உங்களிடத்துல எத்தனை பேருக்கு பரலோகம் பிடிக்கும்னு சொன்னனா எல்லாரும் கை தூக்குவீங்க. But if I ask you how many of you like heaven, then all of you would raise your hands. வேதத்தில் எந்த இடத்திலும் தேவன் பரலோகத்தை நேசித்தார் என்று வசனம் இல்லை. But we don't see anywhere in the Bible written that God loved the heaven. ஆனால் இவ்வுலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But it's written that he so loved the world. ஏன் இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்?
Why did he so love the world? இந்த உலகம் அழகா இருக்குது அதற்காகயா? Is it because the world is beautiful? தமிழ்நாடு அழகா இருக்கு அதனாலயா? Is it because Tamil Nadu looks beautiful? கர்நாடகா அழகா இருக்கு அதனாலயா? Is it because Karnataka looks beautiful? மகாராஷ்டிரா மும்பை ரொம்ப அழகா இருக்கு அதனாலயா? Is it because Mumbai and Maharashtra looks beautiful? இந்தியாவுக்காகவா? Is it because of India? சுவிட்சர்லாந்துக்காகவா? Is it because of Switzerland? இல்ல, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருப்பதினாலே தேவன் இவ்வளவாய் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். No, he so loved the world because you and I live in this world. இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்த ஒரே ஒரு காரணம் நீங்க தான். He so loved the world and the only reason behind that is you. பாஸ்டர் நானா? Pastor, am I the one? இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற நானா? Am I the one who is here at corner of this world? ஆமா, உங்களை தான் பார்த்து தேவன் சொல்லுகிறார், உனக்காக தான். Yes, God is looking at you and telling you, yes, it's for you. சிலுவை எதை குறிக்கிறது என்று தெரியுமா? Do you know what does the cross represent? சிலுவையுடைய அர்த்தம் என்னவென்றால், நீ நரகத்திற்கு சொந்தமானவன் அல்ல என்பதற்கு அது அர்த்தம். The meaning of the cross is you do not belong to hell. சிலுவைக்கு அர்த்தம் என்னவென்றால், எதை கொடுத்தும் நான் உன்னை வாங்கிக் கொள்வேன் என்பதற்கு அர்த்தம். The meaning of the cross is I can give you anything to get you to me. சிலுவையின் அர்த்தம் என்னவென்றால், மரணம் ஒரு முடிவல்ல என்று அர்த்தம். The meaning of the cross is the death is not the end. சிலுவையின் அர்த்தம் என்னவென்றால், இனி பயத்தின் வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு அதுக்கு அர்த்தம். The meaning of the cross is you do not have to live the life of fear hereafter. சிலுவையிற்கு அர்த்தம் என்னவென்றால், மரணத்திற்கு பின்பாகவும் நமக்கு ஒரு வாழ்வை, ஒரு சுகமான வாழ்வை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் என்பது அர்த்தம். The meaning of the cross is even after death, God has kept alive a beautiful and glorious life that's waiting for us. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரே, அதே வல்லமையினாலே தேவன் உங்களையும் உயிர்ப்பிப்பார். God will resurrect you and I with the same power that he resurrected Jesus Christ. கடந்த நாட்களில் நீங்கள் மரணத்தின் கட்டிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். During the last days, maybe you have been fighting the death in your sickness. நோயின் பிடியிலே நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். Maybe you have been conquered with the clutches of the sickness. நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம். Maybe you have been counting your days. இன்னைக்கு தேவனுடைய வல்லமை உங்க மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. Today the power of God is coming down on you. இந்த வார்த்தை என் இருதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. This word has been touching me deeply. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். God raised up the Lord and even he will raise us up. தமது வல்லமையினாலே நம்மையும் எழுப்புவார். He will raise us up with his power. இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Wherever you are, raise your hands and say, தமது வல்லமையினாலே நம்மையும் எழுப்புவார். He will raise us up with his power. தமது வல்லமையினாலே என்னையும் எழுப்புவார். With his power, he will raise us up. நீங்க கரங்களை உயர்த்தி இதை சொல்லும் பொழுது கர்த்தருடைய கரமுடைய கரங்களை பிடிப்பதை நான் உணர்கிறேன். As you are raising your hands and saying this, I feel in my spirit that the hands of God are holding on into your hands. உட்கார்ந்த இடத்துல தேவனை துதிக்க ஆரம்பிங்க. Wherever you are, start praising the Lord. தேவன் இங்க இருக்கிற அறையிலே தேவன் உங்களோடு கூட ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். God is ministering to you right in the room that you are being seated in. தேவன் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். God is touching you right now. கால்களிலே ஒரு உயிர்ப்பிக்கும் தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. There is a resurrecting power of God that is coming down on your legs. உங்களுடைய முதுகு தண்டிலே தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. The resurrecting power of God is coming down on your spine. தமது வல்லமையினாலே உங்களை உயிர்ப்பிப்பார். He will raise you up with his power. ஒரு புதிய வல்லமை இறங்குவதற்காக நன்றி. Thank you, Lord, for a new power is coming down right now. தெய்வீக வல்லமை இறங்குவதற்காக நன்றி. Thank you, Lord, for a divine power is coming down. கடந்த மாதம் 17ஆம் தேதி நம்முடைய ஏஞ்சல் டிவி நிகழ்ச்சி போய் கொண்டிருந்தது. On the last month of 17th, there was our Angel TV program that was going on. மதுரையில ஒரு சகோதரி பிரிஸ்கிலா என்று சொல்லப்படுகிற சகோதரி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். There was a sister called Priscilla and she was living in Madurai, was watching our program. அவங்களுடைய இருதயத்திலே ஒரு பயங்கரமான மரண பயம். She had a great fear of death in her heart. எப்போ மரணம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். She was waiting for when the death would come. அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு chronic kidney disease அவங்களுக்கு இருக்கு.
And she said that she had a chronic kidney disease. உங்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. It was a situation where she had lost all hopes. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. She did not know what would happen next. அன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். And she was watching our program that day. ரெண்டு சின்ன பிள்ளைங்க. She had two little children. வேதனையோடு அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். With great pain she was watching our program. அவங்க சாட்சி இப்படியாக சொல்லியிருக்கிறாங்க. And she testified us. அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது என் இருதயத்தில் இருக்கிற மரண பயம் நீங்குவதை நான் உணர்ந்தேன். As I was watching this program, I felt the spirit of fear of death moving out of me. மரண பயத்தினால் அதிக வருடங்களாய் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். Many years I was suffering with this fear of death. இந்த மரண பயம் என் இருதயத்தை விட்டு நீங்கினதை நான் உணர்ந்தேன். I felt that fear of death moving out of my heart. இப்பொழுது எனக்கு திட நம்பிக்கை வந்து விட்டது. And now have a great confidence. நான் வாழ்வேன். I will live. தரிசனத்திலே தேவன் என்னோடு கூட பேசியிருக்கிறார். God has spoken to me through visions. ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது என்று வசனம் சொல்கிறது. The word of the Lord says every word that comes out will never return void. அது செய்ய வேண்டிய செயலை செய்யுமா? It will accomplish the things for which it was being sent for. எவ்வளவு வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் அல்லவா? We listen to a lot of words. எவ்வளவு பேர் பேசுறத நம்ம கேட்கிறோம். We listen to a lot of people speaking. எத்தனையோ டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். We see a lot of programs on the TV. எத்தனையோ யூடியூப் நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். We see a lot of programs on the YouTube. ஆனால் கர்த்தருடைய வசனம் அப்படிப்பட்டது அல்ல. But the word of God is not like that. கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும் வார்த்தையாய் இருக்கிறது. The word of God is the resurrecting word of God. இந்த வார்த்தை அனுப்பப்படும் பொழுது அது உயிர்ப்பிக்கும். When that word is being sent, there is a resurrection power that's coming in. அன்றைக்கு சகோதரி பிரிஸ்கிலாவுடைய இருதயத்தை உயிர்ப்பித்தது தேவனுடைய வார்த்தை. It was this resurrecting power of God that had resurrected that confidence in this sister. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலும் உயிர்ப்பிக்கும் தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. Even today this resurrecting power of God is coming down on your hearts. உங்க நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். Have you lost all your hope? எதிர்காலத்தை குறித்து अनेक கேள்விக்குறிகளின் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Maybe you are sitting in with all the questions regarding your future. குட் ஃப்ரைடே என்கிற ஒரு நாள் இருந்தது. There was a day called Good Friday. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் The meaning of that day is உயிர்த்தெழுந்த நாள் வரப்போகுதுன்னு அர்த்தம். there is a resurrection day that will be coming in. ஒருவேளை நீங்க குட் ஃப்ரைடேவின் நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். Maybe you are going through the days of Good Friday in your life. இயேசுவுக்கும் ஒரு டவுன் டைம் இருந்ததா செய்தது. Yes, there was a downtime even in the life of Jesus. அவரும் அந்த பகுதி வழியாக செல்ல வேண்டியதாக இருந்தது. Even he had to walk through that path. ஆனால் மூன்றாவது நாள் என்று ஒன்று இருக்கிறது. But there was a day called the third day. அந்த நாள் உயிர்ப்பிக்கும் நாள். That was the day of the resurrection. இன்றைக்கு தேவன் உயிர்ப்பிக்கும் நாளை எழ செய்திருக்கிறார். Today God has commanded that resurrection day. இன்றைக்கு இந்த உயிர்ப்பிக்கும் நாளை தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். God has appointed this resurrection day for you. ஆபிரகாம் தன் மகனை மோரியா மலைக்கு நேராய் கொண்டு சென்றார். Abraham took his son towards the mount of Moriah. கொண்டு போறார். He was taking him there. வேதவசனம் சொல்லுது 3 நாளாய் நடக்கிறார். The word of God says he was walking for 3 days. 3 நாளாய் தன் மனதிலே தன் மகன் மரித்து விட்டான். For 3 days his son was dead in his mind. தன்னுடைய மகனை பலி கொடுப்பதற்காக மோரியா மலையை நோக்கி சென்று கொண்டிருந்தார். He was going on to the mount of Moriah to sacrifice his son. தகப்பனுக்கு மனதில் தெளிவாய் தெரியும் தன் மகனை இழந்து விட்டார். The father knew very clearly that he had lost his son. ஆபிரகாம் தன் மனதிலே 3 நாள் மரித்த தன் மகனை தன் மனதிலே சுமந்து கொண்டிருந்தார். Abraham was carrying his dead son for 3 days in his mind. அந்த இடத்திற்கு சென்றார். He went to that place. மூன்றாவது நாளில் தேவன் அற்புதத்தை செய்தார். And on the third day, God did a miracle. அந்த மகன் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். There was a situation where this son has not have to die. இந்த உயிர்ப்பிக்கும் தேவனுடைய வல்லமை. That was the resurrection power of God. 3 நாள் தன் மனதிலே மரித்து விட்டார். For the 3 days, the son was dead in his mind. 3 நாட்களுக்கு பின்பாக ஜீவனோடு தன் மகனை மீண்டும் ஆபிரகாமுடைய கரத்திலே தேவன் ஒப்பு கொடுத்தார். After 3 days, God gave this son into his hands alive. இன்றைக்கு உங்க பிள்ளைகள் உங்களை விட்டு
போய்விட்டார்கள் என்கிற கவலையோடு நீங்கள் இருக்கிறீர்களா? Maybe you are in a pain and agony thinking that your children have left you and gone away. வேலையை இழந்து விட்டேன் என்கிற வேதனையில் இருக்கிறீர்களா? Are you in the pain of losing your job? குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து விட்டேன் என்கிற வேதனையில் இருக்கிறீர்களா? Are you in the pain of losing all the peace in your family? என் பரிசுத்த வாழ்க்கையை நான் இழந்து விட்டேன் என்கிற வேதனையில் இருக்கிறீர்களா? Are you in the pain that you have lost your holy life? அதே உயிர்ப்பிக்கும் வல்லமை, It is the same resurrecting power of God. அதே உயிர்ப்பிக்கும் வல்லமை. It's the same resurrecting power of God. ஆபிரகாம் இழந்த ஈசாக்கை தேவன் மீண்டும் தன் கரத்திலே கொடுத்தார். God gave this Isaac who was lost back into the hands of Abraham. நீங்கள் இழந்தவைகளை தேவன் இன்றைக்கு மீண்டும் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறார். Whatever you have lost, God will give them back into your hands. தமது வல்லமையினாலே நம்மளையும் உயிர்ப்பிப்பார். He will raise us up with His power. ஈசாக்கை குறித்து இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். You can see another situation about Isaac. ஈசாக்கு மோரியா மலைக்கு நேராய் செல்லும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது தான் விறகுகளை சுமந்து கொண்டு சென்றான் என்று. When Isaac was going towards the Mount of Moriah, the Bible says that he was carrying the wood. ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவின் நிழல். Isaac is the shadow of Jesus Christ. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவும் ஒரு விறகை சுமந்து கொண்டு சென்றார். Even in the New Testament, Jesus was carrying a wood. சிலுவை என்கிற மரத்தை சுமந்து கொண்டு சென்றார். He was carrying the tree of the cross. அவர் நமக்காக அந்த சிலுவையின் மரத்தை சுமந்து கொண்டு சென்றார். He was carrying this cross, the tree of the cross for us. நாம் விடுதலையாக்கப்படுவதற்காக, So that we will be delivered. நாம் இழந்தவைகளை பெற்றுக்கொள்வதற்காக, So that we will get back whatever we have lost. இன்றைக்கு தேவன் அதை உங்களுக்கு செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். Today God is able to do that for you. அதே உயிர்ப்பிக்கும் வல்லமை. It's the same resurrecting power of God. உங்க சரீரத்துல பலவீனத்தோடு நீங்க இருக்கலாம். Maybe you are here with sickness in your body. உங்கள் இருதயத்துல வலி இருக்கலாம். Maybe you have pain in your heart. கேன்சர்னால நீங்க கஷ்டப்படலாம். Maybe you are suffering from cancer. ஒருவேளை கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் என்று கடந்த நாட்களிலே உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கலாம். Maybe your past reports would have been corona positive for you. அதிக வேதனையின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். Maybe you are amidst of great pain. ஒரு சில பேருங்களுடைய ஆக்சிஜன் லெவல் இறங்கி விட்டது. Some of your oxygen levels would have come down. மிஷன் சப்போர்ட்ல போட போகிறார்கள். And you will be going through the mission support. நீங்கள் நேசிக்கிற உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் இன்றைக்கு அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்கலாம். Maybe your loved ones, your relatives whom you loved so much are in this oxygen support. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். Today I believe, இந்த வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது as I am speaking out this verse, அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள். you will be healed by His stripes. அவருடைய தழும்புகளினால் குணமாக்கப்படுவீர்கள். By His stripes you will be healed. நல்ல கவனிக்க, அவருடைய காயங்களினால் அல்ல, அவருடைய தழும்புகளினால். You must listen carefully. That's not by His wounds, but by His stripes you are wounded. இயேசு கிறிஸ்து மரித்து போனார். Jesus died. அன்றைக்கு அது காயமாக இருந்தது. Those days it was a wound. அவர் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். And on the third day he was resurrected. அப்பொழுது அது தழும்புகளாய் மாறிவிட்டது. And that time there were the stripes. தேவனுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினாலே தழும்புகள் நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள். Because of the resurrecting power of God, by His stripes you will be healed. விசுவாசிக்கிற இந்த வெளிப்பாடை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அநேக பேருடைய சரீரத்தில் ஒரு விடுதலை கொடுப்பதை நான் உணர்கிறேன். I believe that as I am speaking this revelation, that God is giving a deliverance on many of you. உங்க சரீரத்தில் பலவீனமான பகுதிகளை நீங்கள் சோதித்து பாருங்கள். Examine the sick parts of your body right now. தேவன் ஒரு விடுதலை கொடுத்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். You can see that God has given you a deliverance. விடுதலை பெற்றவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவீர்களா? Those of you have experienced this deliverance, clap your hands and thank the Lord. இன்றைக்கு ஒருவேளை பின்மாற்றத்தில் நீங்கள் சென்றிருக்கலாம். Maybe today you are in a backslidden state. இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத ஒரு நிலைமையில நீங்கள் காணப்படலாம். Or maybe you are in a situation where you have not known Jesus Christ. தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். But here God is giving you an opportunity. அதே உயிர்த்தெழுத வல்லமை. It's the same resurrecting power of God. எதிர்காலத்தை இழந்து போயிருக்கீங்களா? Have you lost your future? அதே உயிர்த்தெழுதலுடைய வல்லமை உங்களை உயிர்ப்பிக்க போகிறது.
Yes, it's the same resurrecting power of God that's going to resurrect you. பிள்ளைகளை இழந்து விட்டீர்களா? Have you lost your children? கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை இழந்து விட்டீர்களா? Have you lost your child in your womb? அதே உயிர்ப்பிக்கும் வல்லமை. It's the same resurrecting power of God. உங்களுடைய வருமானத்தை இழந்து விட்டீர்களா? அதே உயிர்ப்பிக்கும் தேவனுடைய வல்லமை. Have you lost your income? It is the same resurrecting power of God. இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்கிறது. It will resurrect you. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாதவர்கள், If you have not been saved yet, இதுவரைக்கும் நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அதிகமாக அறிந்து கொள்ளவில்லை. I have not known about Jesus so much. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். But today I would like to accept Jesus as my personal savior into my heart. இன்று முதல் நான் இயேசுவுக்காக நான் வாழ விரும்புகிறேன் I will like to live for Jesus from this day onwards. என்கிற தீர்மானத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால், If you can take such decisions today, இதுதான் உங்களுடைய வாய்ப்பு. here is an opportunity before you. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். All that you have to do is, இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, wherever you are, raise your hands. இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்தில் வாரும். Lord Jesus, come into my heart. உம்மை நான் என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். I accept you as my personal savior. என் பாவங்களை மன்னிப்பீராக. Forgive my sins, Father. உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். Cleanse me through your blood. என்னை சுத்திகரியும். Wash me, Lord. இன்று முதல் உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். I accept you as my personal savior from this day onwards. நீரே என் வாழ்வின் தேவன். You are the Lord of my life. உம்மை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை. There is no other God apart from you. இன்று முதல் உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். I would like to live for you from this day onwards. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus I pray. ஆமென். Amen. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால், If you have said this prayer, இன்றைக்கு நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். then God has helped you to walk through the experience of salvation. நல்ல ஒரு சபையில சேர்ந்து ஆவிக்குரிய வளர்ச்சியில மாத்திரமில்ல, ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்காக வைராக்கியமாய் நில்லுங்கள். Get yourself acquainted with a good church, take baptism and start growing spiritually. தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். May you have that desire to do something for the Lord always. பிரதர், இந்த ஊர்ல எங்க சர்ச் இருக்குன்னு எனக்கு தெரியாது நீங்க சொல்லுவீங்கன்னா, இப்பொழுது திரையில காணும் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொலைபேசி வழியாக அழைத்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களை சரியான ஒரு சபைக்கு நடத்துவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். If you say that, Pastor, I do not know where the church is located in my village or in my city, then please dial on the number that's displayed on the screen, and if you can get connected with us, we can guide you towards the right church. பாஸ்டர், எனக்கு பைபிள் வாங்க காசு இல்லை. Pastor, I do not have money to buy the Bible. நான் பைபிள் வாங்க விரும்புகிறேன். I would like to buy a Bible. நான் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். I have just got saved. அப்படி என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், If you think so, உடனடியாக தொலைபேசி வழியாக அழைத்து எங்களை அணுகுங்கள். உங்களுக்காக நாங்கள் இலவசமாய் ஒரு வேதாகமத்தை நாங்கள் அனுப்பவிருக்கிறோம். then immediately call on the number that is displayed on the screen that we can give you a Bible free of cost. நீங்கள் எந்த மொழியில வேணாலும் இந்த பைபிளை வாங்கிக்கலாம். You can get this Bible in any language that you are comfortable in. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போறவங்க கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் கேட்கக்கூடாது. Those of you who have already been saved and who have been already going to a church, you don't have to ask all these. அது நீங்க பணம் கொடுத்து நீங்க பைபிள் வாங்கணும். You have to spend your money and buy the Bible. இப்போதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுங்கள் மாத்திரம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். If you say that I have just got saved, and you can make use of this opportunities. சரி, பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray for those who are sick. கண்களை மூடுங்க. Shall we all close our eyes? இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus, தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதற்காக நன்றி. thank you, Lord, for your power of healing is coming down right now. அதே உயிர்ப்பிக்கும் தேவனுடைய வல்லமை இறங்குவதற்காக நன்றி. Thank you, Lord, for the same resurrecting power of God is coming down right now. கர்த்தரை தேவன் எழுப்பினாரே அதே உயிர்ப்பிக்கும் வல்லமை. God raised up the Lord, and it is the same resurrecting power. இப்பொழுது நரம்பு நாடிகளுக்குள்ளே பாய்வதற்காக நன்றி. Thank you, Lord, for let it flow through every vein of their body. செல்கள் எல்லாம் புதிதாக்கப்பட்டதற்காக நன்றி. Thank you, Lord, for every cells of their body are being made new. ஆக்ஸிஜன் லெவல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நார்மல்ல வருவதாக. Let every oxygen level turn to be normal right now. கிட்னிஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நார்மல் ஃபங்க்ஷன்ல வரட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். In the name of Jesus, I command that every kidneys will start functioning normally right now. இவர்கள் இழந்தவைகளை உயிர்ப்பிக்க செய்வதற்காக நன்றி. Thank you, Lord, for
you have been resurrecting everything that they have lost. பெரிய அற்புதத்தின் சாட்சியை நாங்கள் கேட்க கிருபை செய்யும். Help us to listen to miraculous testimonies, Lord. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. Amen. Amen. தேவ ஜனமே, இன்றைக்கும் இந்த செய்தி கேட்டீர்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். Dear children of God, you have listened to this message and I believe that this has been a blessing to you. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை புதிய செய்தியோடு நான் சந்திக்கிறேன். I will meet you again next week with a new sermon. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் நண்பன் போதகர் ஜஸ்டின் சாமுவேல். Until I meet you again next week, this is your brother, friend, Pastor Justin Samuel signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all.